அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே. சிந்தையில் நீ இருந்தால் துணிவு உண்டாகும், சிரித்த முகம் கண்டால் கவலைகள் தீரும். சிந்தையில் நீ இருந்தால் துணிவு உண்டாகும், சிரித்த முகம் கண்டால் கவலைகள் தீரும். எண்ணிருகை உன்னடிகள் வணங்கிடும் போது, எண்ணிருகை உன்னடிகள் வணங்கிடும் போது, உன் பன்னிருகை முன்னிருந்து பாதுகாக்குமே. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே. எது பாதை என்று நான் அறியாத போது, முருகா எது பாதை என்று நான் அறியாத போது, இது பாதை என்று நீ நடைபோட வைத்தாய். எது பாதை என்று நான் அறியாத போது, இது பாதை என்று நீ நடைபோட வைத்தாய். தன்மானம் மெய்ஞானம் நீ தந்ததாய். தன்மானம் மெய்ஞானம் நீ தந்ததானம், தமிழ் ஞானம் தந்தது உன் சன்னிதானம். அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே. அறிவோடு மாவீரம் மேல் கொடுத்தது, உன் அழகான மயில் வந்து ஆட வந்தது. அறிவோடு மாவீரம் மேல் கொடுத்தது, உன் அழகான மயில் வந்து ஆட வந்தது. சந்தனடை திருப்புகளும் சொந்தமானது எனக்கு, சந்தனடை திருப்புகளும் சொந்தமானது. கந்தனும் மந்திரத்தில் கவசமானது. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே. கல்லாய் வந்தவன் கடமுளம்மா, அதில் கனியாய் கனிந்தவள் தேவியம்மா. புல்லாய் முளைத்தவள் சக்தியம்மா, அதில் பூவாய் வளர்ந்தது காளியம்மா. கல்லாய் வந்தவன் கடமுளம்மா, கனியாய் கனிந்தவள் தேவியம்மா. புல்லாய் முளைத்தவள் சக்தியம்மா, பூவாய் வளர்ந்தவள் காளியம்மா.
மாடு ரெண்டும் பூட்டி மருதங்குடி போவோம் அடி கண்ணம்மா நம்ம மருதங்குடி போவோம் அடி கண்ணம்மா அம்மா சிலக்காரியை வணங்கிடுவோம் செல்லம்மா செல்லம்மா அம்மன் சிலக்காரியை வணங்கிடுவோம் செல்லம்மா காரைக்குடி வண்டி கட்டி காரசு மாடு ரெண்டு பூட்டி மருதங்குடி போவோம் அடி கண்ணம்மா நம்ம மருதங்குடி போவோம் அடி கண்ணம்மா அம்மா சிலக்காரியை வணங்கிடுவோம் செல்லம்மா செல்லம்மா அம்மன் சிலக்காரியை வணங்கிடுவோம் செல்லம்மா செல்லம்மா
நமது பேரன்பு காட்டும் பெரியவர்களுக்கும் பெரும் மதிப்பு சார்ந்த நமது தாய்மார்களுக்கும் நாங்கள் எத்தனையோ ஊருக்கு நாடகத்துக்கு போயிருக்கோம். இந்த மருதங்குடியில் இந்த மாதிரி கூட்டத்தை எங்கேயும் பார்க்கல. என்னையா விடியா ஐயா, நீ நாடகம் பார்க்க வந்த அண்ணன், நீ எல்லாரும் வீட்டில் படுத்து தூங்குனாத்த என்ன, இல்லை எல்லாரும் நீ மழை அடிச்சு ஊத்துனாத்த என்ன, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்போ நான் பப்புன்னு வந்து உள்ள பவுடரு போட்டனோ 45,000 முழுகியாச்சு. ஆமாம், அப்போ தொக்க எடுக்கணுமோ, அதனால நாங்கள் நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்கலாலும் சரி. ஆனால் அங்கே சிலக்கரியம்மன் பார்த்து கொண்டே இருப்பாள். யார் யார் தொழிலை யார் யார் என்ன செய்கிறான், யார் யார் எப்படி நடத்துகிறான் அப்படின்னு அம்மா பார்த்து கொண்டே இருப்பாள். அதனால் நாங்கள் எந்த தொழிலும் ஒழிக்க மாட்டோம். நீங்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எங்களுடைய கதையை நாங்கள் சரியாக நடத்திக்கிட்டே வருவோம். அப்படின்னா நம்ம தாய்மார்களுக்கும் உடன்பருவா சகோதர சகோதரர்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் சிறப்பான முறையில் இங்கு காலையில் காடு சென்று காவல் பொறுப்பு ஏற்று கடமையை செய்வதற்காக வந்துள்ள நமது காவல்துறை அதிகாரிகளுக்கும் 64 கலைகளிலும் சிறந்த கலையாக கருதப்படும் இந்நாடகத்தை காண வந்திருக்கும் ஏனைய சுற்று வட்டார கிராமத்தார்களுக்கும் நாடகம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் வீட்டிலேயே படுத்துக்கொண்டு காதால் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் வருங்கால வாரிசுகளுக்கும் வயிற்றுக் கொள்ளிருக்கும் குட்டிகளுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் ஏனைய விவசாய பெருமை மக்களுக்கும் நமது கல்லூரி மாணவர்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையில் ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளி அமைக்கும் முறையில் சிறப்பான முறையில் ஒளி அமைத்து கொடுத்த எனது பாசத்திலும் மேலான எனது அன்பு மாப்பிள்ளை நமதூர் அருகாமுள்ள எஸ் வில்லாகுளத்தைச் சேர்ந்த பி சரவணன் அவர்கள் சார்பிலும் எங்களை சார்பிலும் மற்றும் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்த எங்களது பாசத்திலும் மேலான நமது ஊர் செல்ல பிள்ளையுமான அதே மாதிரி எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலே செல்லப்பிள்ளை வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்திலே செல்ல பிள்ளையாக உதித்து வரக்கூடிய எங்களுக்கெல்லாம் ஆசானாகி விளங்கி வரக்கூடிய இந்த மருதங்குடி மன்னரம் கண்டெடுத்த யான் பாப்பா அழகு அவர்கள் சார்பிலும் எங்களது சார்பிலும் மற்றும் இங்கு சிறப்பான முறையில் வீடியோ எடுத்து கொண்டிருக்கும் எனது பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் மேடை நாடகம் அன்பு யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சார்பில் நன்றி கலந்த வணக்கம் 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 ஐயா. யூடியூப் எடுக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, சிலதான் நிறைய பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்கிறத போட்டு விட்டு போறீங்க. என் பொண்டாட்டி விளக்கம் மதிச்சுட்டு அடிக்கிறா, அதை மட்டும் கட்டு பண்ணிரு சாமி. அதனால் வாங்க. ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய எங்களது பாசத்துக்குரிய எனது அன்பையா சாயலோடி அருகாமுள்ள எஸ் கீரந்தியைச் சேர்ந்த VM சாமி அவர்களுக்கு நமது மருதங்குடி கிராம சார்பாக பொன்னாடப்படுத்துக்கு விடப்படுத்தப்படுகிறார்கள். கை தட்டுங்கப்பா. என்ன புறமே செய்வன கோளாறு மாதிரி உட்காந்து கிடக்கீங்க, காசா கேட்குறோம். இங்கு மிருதம் வாச்சு கொண்டிருக்கும் எனது அன்பு மாப்பிள்ளை நமது காரியாபட்டி அருகாமுள்ள தோப்பூரை சேர்ந்த மருது அவர்களுக்கும் பொன்னாடப்படுத்தப்படுகிறது. இங்கு ஆல்ரவுண்டு வாச்சு கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரர் கல்வி மடியைச் சேர்ந்த எனது சத்திவேலி அவர்களுக்கும் பொன்னாடப்படுத்தப்படுகிறது. இங்கு தாளை மிசைச்சு கொண்டிருக்கும் எனது அன்பு மச்சான் காரியாபட்டி அருகாமுள்ள கீழே காஞ்சனகுளத்தைச் சேர்ந்த ராமர் அவர்களுக்கும் பொன்னாடப்படுத்தப்படுகிறது. யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் நமது மேடை நாடகம் அன்பு உள்ளம் அன்பு சகோதரர்களுக்கும் பொன்னாடப்படுத்தப்படுகிறது. உங்கள் முன்பு பவுன் மற்றும் பல வேடங்களில் நடிக்க காத்து கொண்டிருக்கும் வாத்தியார் பல பவுன்களை உருவாக்கிவிட்ட வாத்தியார் நல்லூர் முத்துவர்களுக்கு விழா கம்பெனி சார்பாக பொன்னாடை உயர்த்தப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடப்படுத்த கபரியப்படுத்திய நமது மருதங்குடி கிராமத்தார்களுக்கும் மற்றும் இந்த நாடக அமைப்பாளர் பேர் மதிப்புக்குரிய வீரபாண்டிய கட்டபொம்மன் மடத்திலே கம்பளம் பட்டாளமாக பேரும் புகழமாக புகழ் பெற்று வந்த எனது அன்பப்பா மருதம் இந்த மண்ணின் மைந்தனமான அழகு அவர்கள் சார்பிலும் எங்களது சார்பிலும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சார்பில் நன்றி கலந்து வணக்கம் 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 வணக்கம்.
எங்களை 10 பேர்த்தையும் பாதுகாப்பாக இங்கு சிறப்பாக கூட்டிட்டு வந்த நமது மச்சடியன் டாவலர்ஸ் அவருடைய அன்பு உள்ளங்கள் அவருக்கும் பொன்னாடப்படுத்தி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். மைச்செட்டு உரிமையாளர் எனது போட்டாச்சா? சரி மாப்பிள்ள துண்டி யாரு வாங்குறதா? அவருக்கு போட்டாச்சாமே. எனது அன்பு மாப்பிள்ளை வெள்ளாகுளத்தைச் சேர்ந்த ஒளி அமைப்பாளர் பி சரவணன் அவர்களுக்கு நமது கிராம சபையாக பொன்னாடப்படுத்தப்படுகிறார்கள். பந்தல் அமைப்பாளர் பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு பாசத்துக்குரிய ஞானப்பிரகாஷ் எஸ் வெள்ளாகுளம் அவர்களுக்கும் பொன்னாடப்படுத்தி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். ஞானப்பிரகாஷே மாப்பிள்ள மாப்பிள்ளை வேணுமா அண்ணன் வேணுமான்னு தெரியல, எல்லாம் மாப்பிள்ளைன்னு தான் சொல்லுவேன் நான். நமக்கு மாப்பே இல்லையே. போட்டாச்சா? சரி, நன்றி, வணக்கம் வணக்கம். அமதி நாடு ஆரம்பிச்சாச்சு ஐயா. கூத்துல கோமாளி வந்தாச்சு. கோமாளிக்கு முதல் 2 வேலை ஐயா. ஒன்ன எந்திரிக்க விடாம பார்க்கணும் ஆளுகளை, சிலதை படுக்க விடாமையும் பார்க்கணும் ஆளுகளை. சில பேர் போடுறமுன்னு வந்துருப்பாங்க வெத்தலை வாக்கு, சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்துருப்பாங்க. 4 பேர் நாடகத்தவே விட்டுப்புட்டு நல்லா தண்ணி அடிச்சு புட்டு 4 பேர் குத்து பத்து போகணும்னு வருவாங்க. அது அவங்களால செஞ்ச உதவி. ஆனால் நம்ம மருதங்குடியில் அப்படி கிடையாது. ரொம்ப சிறப்பான மக்கள், ரொம்ப அமைதியான மக்களாக இருப்பதனால சில ஊருக்கெல்லாம் போனோம்னா நேர நக்காளி பப்புனே அக்காளி என்ன பேசிக்கிட்டே இருக்க அக்கா, நல்லா ஆடுறா அக்காளி பப்புன்னு தனியாக போட்டு வந்திருக்காண்டா அப்படின்னு முன்னாடி வந்துருவாங்க. ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது ஐயா. ஒரு சிறிய விஷயம் உங்ககிட்ட நான் கேட்கணும். என்கிட்ட என்ன கேட்க போறேன்? உனக்கு தெரியாத விஷயம் வாத்தியாருக்கு தெரியாது எனக்கு இருக்கட்டும். இருந்தாலும் எங்களுக்கு பெரிய வாத்தியார். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம். இன்னைக்கு படிச்சாளுக்கு மரியாதையா குடிச்சாளுக்கு மரியாதையா? படிச்சாளுக்கு தான் மரியாதை. அது அப்ப முதல்ல படிச்சாளுக்கு தான் மரியாதை. அன்னைக்கு அப்படி கிடையாது. ஏன் அப்படி சொல்ற ஐயா? இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாரு. சரி. ஒரு எம்ஏபிஎட் என்ன? ஒரு தலைமை ஆசிரியர், மாஸ்டர் ஆஃப் டிகிரி. ஆமா, அந்த மாதிரி அவர் வேலைக்கு போயிட்டு அசைதுல 2 வீலர்ல போய்கிட்டு இருப்பாரு. 2 வீலர்ல போகையில எதுக்கு ஒரு டிப்பர் லாரி எதுக்கு வந்துகிட்டு இருக்கோம். அவர் கொஞ்சம் அசைதியில் வண்டியில் போய் நேரம் விட்டுருவார். அப்போத்தான் அந்த லாரிக்கார் சொல்லுவார், ஏன்டா சாவுகிறாய்க்கு இன்னைக்குத்தான் முத வண்டி எடுத்திருக்கேன், ஏன்டா உனக்கு வேற இடம் கிடைக்கலையா, வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா, இன்னைக்குத்தானே போறியா கல் ஏத்தவாடா மண்டையில் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன்டா நொக்கால ஒளி ஓரமாக போதா அப்படின்னு படிச்சவரை பார்த்து சொல்லுவார். இதே நம்ம ஆள் நல்லா குடிச்சு புட்டு நிறைய போதையில் நேரம் அந்த லாரிக்கு நேர டிப்பர் லாரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு போங்களே ஏண்டாங்க ஓத்தா நிப்பாட்டுறா வண்டிய அப்படின்னு சொல்லையில அப்ப அவத்த லாரிக்கார் சொல்லுவாரு, தலைவரே கொஞ்சம் ஓரமா போங்க, நீங்க 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 ஓரமா போங்க, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? படிச்சவனுக்கு இழிச்சவா பட்டம், குடிச்சவனுக்கு தலைவர் பட்டம். அதனால குடிங்க எல்லாருமே, குடிச்சா தான் தலைவர் பட்டம் கிடைக்கும். அதனால நான் பெரிய யோக்கியர் கிடையாது, நான் பல்லா குடிக்கிற நாயி. இப்படித்தான் நேத்து சரியான போதை வீட்டுக்கு போறேன். விட்டுட்டியாம்ல இப்ப 2 மாசமா? ஐயா 2 மாசமா விட்டுட்டியாம்ல? வேணாம் ஐயா, கேள்விப்பட்டனே. ஆமா, இனிமேல் அந்த ஒதுக்கிடுவோம். ஆமையா, அது நமக்கு தேவையே இல்லை, அனுபவிச்சாச்சு. ஆமா 2 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு ஒதுக்கியாச்சு. இதே மாதிரி பொதிக்கால் போல. அப்ப குடிச்சுப்புட்டு நான் வீட்டுக்கு போறேன். ஏய் எடிங் ஓத்தா கொடலு. யார? பொண்டாட்டியை பார்த்து? என் பொண்டாட்டிட்ட பார்த்தா போகவே. அப்ப என் பொண்டாட்டி சொன்னா, ஏங்க இப்படியே ட்ரெயிலு குடிச்சிட்டு வர்றீங்களே, இந்த பாட்டுல என்னங்க எழுதிருக்குன்னு என் பொண்டாட்டி என்னட்ட கேட்டா. சரி, என்னடி எழுதிருக்கு ஓத்தா ஊழமிக்கு? ஏன்டா ஆத்தால பேசுறிய? பாவத்தை மாமியால பேசலாமாடா அப்படி குடியாரப்பேல அப்படி அப்படின்னு சொன்ன. ஆனா உண்மையிலே வாத்தியார, என் பொண்டாட்டி மாதிரி ஒரு தெய்வம் யாருக்கும் கிடைக்காது. தெய்வம்டா, மனைவியே தெய்வம் தானே.
அந்த மாதிரி இன்னொன்னு நடமாடும் தெய்வமே மனைவி தான்ப்பா. இன்னொன்னு நான் சொல்றேங்கய்யா, இது அதை சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி போக என்னடி எழுதிருக்குன்னு இந்த பாட்டுல என்னங்க எழுதிருக்குன்னா என்னடி எழுதிருக்கு அப்படின்னு குடியை கெடுக்கும், குடிநிலை உடல்நிலை கெடுக்கும், குடி உயிருக்கு கேடுன்னு எழுதியிருக்கான் அப்படின்னு எழுதிருக்கேன்னு ஏன் பொண்டாடி சொன்னா. சரி. அப்பத்தான் நான் சொன்னேன், என் தீங்க ஓத்தா ஊழமுக்கி குடியை கெடுக்கும், குடிநிலை உடல்நிலையை கெடுக்கும்னு போட்டிருக்கு. ஆமா, குடி உன் புருஷனை கெடுக்கணும் பாட்டில் எழுதியிருக்கா. பாரு, நான் குடிக்கத்தான் செய்வேன் அப்படின்னு அண்ணில இருந்தும் குடிச்சுக்கிட்டு கிடக்கான். அதே மாதிரிங்க தாரம்னா என்ன? தாரம்னா என்ன சொல்லு. தாலி எட்டினா அதுக்கு பாரு தாரம். தாரம். சரி. நாம தார இருக்கலையே வேணாம்னு சொல்லி இன்னொரு வப்பாட்டியை பிடிச்ச முடிச்சுக்குங்க, அதுக்கு பேர் அவதாரம். ஆமா. இவ வீட்டுக்கு விளையாட்டு அவ வழக்க மாத்தோட அடிப்பா, இங்க அங்க விளையாட்டு அவ வழக்க மாத்தோட நிப்பா, இதுக்கு பேர் அவதாரம். இது ரெண்டையும் விட்டுப்புட்டு மூணாவது ஒரு பொண்டாட்டி கட்டம் நினைச்சு முடிச்சுக்குங்க, சரி, அதுக்கு பேர் வியாபாரம். வியாபாரம் இல்ல, அது பிறருக்கு வாரம். இந்த மாதிரி நிறைய இருக்க விஷயம்லாம் பேசலாம். அதனால எதை எடுத்தாலும் இன்னைக்கு கூத்து பார்க்க வந்திருப்பதுனால இன்னைக்கு ஏட்டிக்கு போட்டியே வேணாம். இன்னைக்கு கூத்து பார்க்க வந்திருப்பாங்க. எப்படி இருக்குன்னு தெரியுமா? கூத்து பார்க்கவே கூடி இருக்கிற பெரியோரே, குற்றம் குறைய பொறுத்த மாசு தருவரே. கூத்து பார்க்க வந்திருக்கும் பெரியோரே, பெரியோரே, கூத்து பார்க்கவே கூடி இருக்கிற பெரியோரே, குற்றம் குறைய பொறுத்த மாசு தருவரே. நாடகம் பார்க்க கூடி இருக்கிற நல்லோரே, இங்க நல்லது கெட்டது நடக்குது பொறுப்பேரே. ஓ நாடகம் நடந்து வருது பாருங்க. கூத்து பார்க்க இருக்கும் பெரியோரே, குற்றம் குறைய பொறுத்த மாசு தருவரே. சினிமா பார்த்த கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாதுங்க, சீட்டி அடிச்ச நாடகத்தை கெடுக்க கூடாதுங்க. நாடகத்தை கெடுக்க கூடாதுங்க. சினிமா பார்த்த கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாதுங்க, சீட்டி அடிச்ச நாடகத்தை கெடுக்க கூடாது. பொறுமையுடன் பார்த்து ரசிக்க வேணும் நீங்க. ஐயா, பொறுமையுடன் பார்த்து நன்கு ரசிக்க வேணும் நீங்க. இந்த பழமையெல்லாம் தொன்று தொட்டு நடந்து வருது பாருங்க. நாடகம் நடந்து வருது பாருங்க. கூத்து பார்க்க இருக்கிற பெரியவரே, பொறுத்த மாசு தருவரே. நாடகத்தை பார்த்த மகன் காந்தி தாத்தா தாங்க, இது நல்ல பல கருத்து இருக்கு என்று உணர்ந்தாங்க. நாடகத்தை பார்த்த மகன் காந்தி தாத்தா தாங்க, இது நல்ல பல கருத்து இருக்கு என்று உணர்ந்தாங்க. நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல நீதி எடுத்து உரைத்தாங்க. நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல நீதி எடுத்து உரைத்தாங்க. இது நாம புத்தகமா சத்திய சோதனைக்காக ஏன் ஆசான் வீரவேல் வணங்கும் தெய்வம் தாங்க. வாழ வேணுக்கு கல்யாணம், இது சொன்னா ஒரு கோடம், இது நடுக்கடலே நடக்குதையா திருமணம், இது அசரப்படி குமாரம். ஓ வாங்க வாங்க வணக்கங்க வணக்கம்
இன்னைக்கு புதுசாக மெட்டை போட்டாச்சு. ஆமாம் ஆமாம், ஒரு நாளைக்கு ஒன்றை மாற்றிக்கிட்டே இருக்கணும். மாத்தணும்ல. ஆமாம். இன்னகரத்தின் பொன்னார் மாலக்கூடிய மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டம் மருதங்குடி கிராமத்தில் நமது கிழக்கு தெரு மற்றும் வடக்கு தெரு பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட அருள்பளித்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கருப்பாயி என்ற சீலக்காரியம்மன் திருக்கோவில் களரி ஐயா, இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. என்ன? ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாடத்துக்கு போயிருந்தேன். எங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி. எங்க போயிருந்த? நம்ம எழுமலை. சரி, நம்ம தானே போயிருந்தோம். நீங்க தான் வந்திருந்தீங்க. அப்படியா? ஆமா. அங்க ஞாபகம் இல்ல, மறந்துட்டீங்க. மறந்துட்டேன். அங்க இதே மாதிரி தான் களரி. சரி, நம்ம கருப்பாயம்மன் என்ற சீலக்கரியம்மனுக்கு இங்க களரி வச்சிருக்காங்கல்ல. ஆமா. அதே மாதிரி அங்க ஐயனார் என்ற ஐயனார் சாமிக்கு ஐயனார் சாமி அங்க புறவு எடுப்பு விழா, குதிரை எடுப்பு. அங்க பார்த்தா அந்த குதிரை எடுத்து வரையில அடையாப்பா 21 தெய்வமா ஆடிச்சு வத்துக்க. சரி, 21 தெய்வம் எப்படி ஆடிச்சு? அடையாப்பா ஒவ்வொரு சாமியும் ஆடுது. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பரவாயில்ல, நம்ம ஊர்ல தச்சுருவா சாமி நிக்குது, இப்படியெல்லாம் ஆடி வருதுகளே அப்படி நானும் சந்தோஷப்பட்டு அப்பத்தான் பார்த்தேன். நான் சும்மா இருப்பேனா? அப்பத்தான் பார்த்தேன். நானும் 21 தெய்வத்தையும் நானும் அழைக்கிறோம்ல. அப்பத்தான் நான் அழைச்சு கூப்பிட்டேன். பாருங்க எப்படி கூப்பிட்டேன். ஆடிவாரா தாய ஆடிவாரா, அக்குனே சட்டி ஊட்டி ஆடிவாரா, ஆடிவாரா மாறி ஆடிவாரா, அக்னி ஜதி ஆடிவாரா, ஆடிவாரா தாய ஆடிவாரா, அக்குனே சட்டி ஊட்டி ஆடிவாரா, தேடிவாரா தாய தேடிவாரா, திச்சட்டிய குண்டோலம தேடிவாரா, ஓடிவாரா ஓடிவாரா, வட்டி ஜதி ஓடிவாரா, பாப்பா பொண்ணு ஓட பட்டு உடுத்தி திச்சட்டிய குண்டோலம தேடிவாரா, பட்டு முடித்தி பகுமதி ஓடிவாரா, ஆடிவாரா தாய ஆடிவாரா, அடிவாரா தம்பி அடிவாரா, அக்னி ஜதி அடிவாரா, ஓடிவாரா ஓடிவாரா. இந்த சாமி எப்போ பார்த்தாலும் வருஷம் பூரா வந்துக்கிட்டு தாண்டா இருக்கு. அப்ப ஆடி வந்த சாமி இப்படி ஆடிச்சு. சரி, இப்படி ஆடிடுச்சேன்னு விட்டுட்டேன். ரெண்டாவது சாமியை கூப்பிட்டேன். பாரு, அடுத்த சாமி தச்சுருவா நிக்குது. அதை கூப்பிடுறேன். கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா, கிழக்கு வாச சன்னாரிக்கு கிளம்பிட்டாளா, கிளம்பிட்டாளா தான் கிளம்பிட்டாளா, கிழக்கு மாத சந்ததியில் கிளம்பிட்டாளா, கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா, கிழக்கு வாச சன்னாரிக்கு கிளம்பிட்டாளா, கிளம்பிட்டாளா தான் கிளம்பிட்டாளா, கிழக்கு மாத சந்ததியில் கிளம்பிட்டாளா. கூப்பிட்டா ஓடி வருவாளா, நம்ம கிட்ட ஆடி வருவாளா, அவ கூப்பிட்டா முடி வருவாளா, தாயி கோமோட்டு ஆடி வருவாளா, கூப்பிட்டா கற்பாய் கூப்பிட்டா சிலக்காரி கூப்பிட்டா ஓடி கூப்பிட்டா ஓடி வருவாளா, சிலக்காரி கோமோட்டு ஆடி வருவாளா, அவ கூப்பிட்டா முடி வருவாளா, அவ கோமோட்டு ஆடி வருவாளா. நிறைய ஆடம் விட்டுப்போம், வேணாம். நமது ஸ்ரீ கருப்பாய் என்ற சீலக்காரியம்மன் திருக்கோவிலில் களரி உற்சவ விழாவை முன்னிட்டும் ஆனி மாதம் 28ஆம் நாள் 12/7/2024 வெள்ளிக்கிழமை சரியாக 7:40 மணி முதல் 9 மணிவில் களரி திருவிழாவை முன்னிட்டும் தொடர்ந்து காலை 10 மணி அளவில் மாபெரும் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. 29 ஆனி மாதம் 29ஆம் நாள் 13/7/2024 சனிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் மேற்படி கோயில் முன்பாக வந்துள்ள சிங்கார கலையரங்கில்
இந்நாடகத்திற்கு தலைமை பொறுப்பேற்க வந்திருக்கும் உயர்திரு கள்ளிக்குடி காவல்துறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் கிராம பொதுமக்கள் முன்னிலும் இன்றைய தினத்தில் இவரங்க மேடையிலே நடக்கக்கூடிய நாடகம் சத்திய ஹரிச்சந்திரா என்ற நாடகம். என்ன சொன்னீங்க? சரி விட்டுருங்க. இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய நாடகம் அப்படி நாடகம் கிடையாது. இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடத்தி வைப்பினாலே இங்கு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும் என்பது மிக்க மகிழ்ச்சி தெரிகிறோம். அன்பார்ந்த மருதங்குடி கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் சுற்றுவர கிராம பொதுமக்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஏன்னா பப்புன் டான்ஸரை பார்த்துட்டு எல்லாரும் பாதி பேர் போயிடுறீங்க. அதே மாதிரி நாரதரையும் வள்ளியும் பார்த்துட்டு பாதி பேர் போயிடுறீங்க. ஆனால் நம்ம முருகன் வந்து 3 மணிக்கு வரையில் சம்போ மகாதாபாண்டையில் அம்போண்டு எல்லாரும் எந்திரிச்சு போயிடுறீங்க. கடைசியில் இருக்கிறது 3 பேர் தான் முருகனை பார்க்கறதுக்கு. யாரு? ஒன்று கொட்டகைக்காரு, ஒன்று மைச்செட்டு ஓனரு, இன்னொன்று நாடக அமைப்பாளர். இவங்க 3 பேர் தான் கடைசியில் இருக்கிறது. அதனால் ஏன் இந்த வள்ளி திரும்ப நாடகம் ஏன் வைத்திருக்கும்னு சொன்னால் இந்த நாடகத்தை வந்து நீங்கள் எல்லாருமே முழுமையாக பார்க்கணும். சில பேர் பார்க்க மாட்டேன்றீங்க. ஏன்னா வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணமான மாத்தையில் பார்த்தீங்கன்னா வள்ளிக்கும் செவ்வாதோஷம், முருகனுக்கும் செவ்வாதோஷம். அதே மாதிரி இங்கே யாருக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, யார் ஒருவருக்கு செவ்வாதோஷம் முடிச்சிருக்கோ முருகனுக்கு வள்ளிக்கும் காலையில் 5 மணி அளவிலே அந்த சுபமுகூர்த்தத்தில் பார்த்தீங்களாக்கா அந்த செவ்வாதோஷம் நீங்கி விடுகின்ற ஐதீகத்திலிருந்து இந்த நாடகமே வைக்கிறது. சில பேர் யாருமே பார்க்க மாட்டேன்றீங்க. அதனால் இந்த நாடகத்தை நல்ல முறையில் கண்டுகளித்து எங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஆதரவு தரும்படி உங்கள் பாதொட்டு கடிச்சென்று என் பணி ஆரம்பிக்கின்ற நன்றி வணக்கம். இந்நாடகத்திலே நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் செண்டலமலா சிறுசிறப்படக்கூடிய இந்நகரத்திலும் புனரமலாகக்கூடிய நடிப்பச நாயகன் நடிப்பச திலகம் என்று தனக்கென்று பாராட்டு பெற்றக்கூடிய எங்களது பாசத்திலும் மேலான எனது பாசத்துக்குரிய அன்மண்ணா, எத்தனை வெள்ளிகள் இருந்தாலும் அத்தனை வெள்ளிகளிலும் எங்களுக்கு விடிவெள்ளியாக உதித்து வரக்கூடிய எனது அன்மண்ணா, நமது கமுதி அருகாமுள்ள ஆறுகுடியைச் சேர்ந்த எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் துணை செயலாளருமான ஆறுகுடியைச் சேர்ந்த வல்லரசு அவர்கள் இவ்வாறு இடையிலே வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தராக நடிக்க காத்து கொடுக்கிறார். வசன பேரரசி வசன சக்கரவர்த்தி என்று இந்த இடத்திலே தனக்கென்று ஒரு புகழ் பெற்றக்கூடிய எனது அன்பு அத்தாட்சி மணப்பாறையைச் சேர்ந்த அம்சப்பிரியா அவர்கள் இவ்வாறு இடையிலே இங்கு ஸ்ரீ வள்ளி நாயகி நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இணையாக 6 மணிய கலையரசு 6 மணிய கலையரசு 6 மணிய சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய நான் சொல்ல மாட்டேங்கய்யா, சும்மாவே நான் எனக்கு தெரியாது. இந்த மேடையில் பெரிய பிரச்சனை நடந்தது. யாருக்கு? உனக்கும் அவருக்குமா? ஆமாம். நான் எனக்கு தெரியாது அவர் வந்திருக்காருன்னு என்ன போட்டது எனக்கு தெரியாது. நானும் சொல்லி பல முறையில் பார்த்துட்டேன். நான் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் எழுதி போட்டேன் சங்கத்தில். ஆவியூர் கார்த்திகரோட நாடகம் வாங்க வேணாம்னு எழுதி போட்டிருந்தேன். இப்போ சங்கத்தில் எல்லாருமே கூப்பிட்டு இங்கே வாப்பா அப்படி எழுதி போடக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து சமாதானம் நடிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்காக நான் வந்து இன்னும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவர் பேரை சொல்றதுக்கு நான் தகுதி கிடையாது. நீ தகுதி இல்லை. அதான் சரி. 6 மணிய கலையரசு 6 மணிய சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய எங்களது பாசத்துக்குரிய, சரி உங்க விருப்பத்துக்காக சொல்றேன். பாட்டுக்கின்றவரா இல்ல அவருக்கென்ற பாட்டா, கழகத்துக்கின்றவரா இல்ல அவருக்கென்ற கழகமா? வாடி மாப்பிள்ள இன்னைக்கு இருக்கடி வேடிக்கைவா. இன்னைக்கு சண்டை இருக்கா? விட்டு கொடுத்து போகவே மாட்டேடி மாப்பிள்ள வாடி. இல்ல ஆவியூர் ஆனா நல்லூர் ஆனா இன்னைக்கு தெரிஞ்சாகணும் வா. அப்படினால நமது சிறப்பான முறையை நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களின் ஒருவராக உங்கள் ரத்தத்தின் ரத்தமாக ஊதி தரக்கூடிய அன்பு மாப்பிள்ளை ஆவியூரை சேர்ந்த கார்த்திகேயன் அவர்கள் இவ்வாறு முறையிலே கழகப்பிரிய நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். 6 மணியே கலையரசு 6 மணியே சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய எங்களது பாசத்துக்குரிய அன்பையா சாயலூடி அருகாமுள்ள
எஸ் கிருந்தியைச் சேர்ந்த VM சாமி அவர்கள் இவ்வாறு மணிலே ஹார்மோனியம் அண்ட் பின்பாட். அன்பான பெரியோர்களே, எந்த காலத்திலும் நமது இருந்த நிலையை மறந்துவிடக்கூடாது. வலியவனுக்கு மோதிடலாம், எளியவனை பகைத்து விடக்கூடாது, அவனை கொடுமைப்படுத்தக்கூடாது. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறவாதே. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறவாதே. ஏழையிடும் அன்பு காட்டும் எண்ணத்தை துறக்காதே, எண்ணத்தை துறக்காதே. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே. ஏழையிடும் அன்பு காட்டும் எண்ணத்தை துறக்காதே, எண்ணத்தை துறக்காதே. சந்தையில் வாங்கிடும் சரக்கல்ல தன்மானம் தான் வயிற்று நிறைப்பதிலும் வேண்டும் நிதானம், வேண்டும் நிதானம். சந்தையில் வாங்கிடும் சரக்கல்ல தன்மானம் தான் வயிற்றை நிறைப்பதிலும் வேண்டும் நிதானம், வேண்டும் நிதானம். எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே. ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை துறக்காதே, எண்ணத்தை துறக்காதே. உணவளித்த புத்தமனை உளமாற வாட்டு, உணவளித்த புத்தமனை உளமாற பாட்டு. உற்றவசி தீர்ப்பவர்க்கே உனது தலை தாட்டு. உணவளித்த உத்தமனை உளமாற பாட்டு. உற்றவசி தீர்ப்பவர்க்கே உனது தலை தாட்டு. பணத்துக்கு பல்லை காட்டும் பழக்கத்தை மாத்து, பணத்துக்கு பல்லை காட்டும் பழக்கத்தை மாத்து. பண்புடைய மாந்தரையே பல நாளும் போற்று, பண்புடைய மாந்தரையே பல நாளும் போற்று. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே. ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை துறக்காதே, எண்ணத்தை துறக்காதே. ஆனால் உண்மையிலேயே நாங்கள்லாம் நாடகம் நடித்தா தான் சம்பளம். எங்களுக்கு வந்து ஒரு சம்பளம் தான். ஆனால் இன்னைக்கு பெட்டி வாசிக்கிறாரு ஐயா VM சாமி அவர்கள், அவருக்கு 3 சம்பளம். எப்படின்னு கேட்பீங்க? ஆமையா, நாடகம் நடித்தா ஒரு சம்பளம். அதே போல் காலையில் காவல்துறையில் எஸ்ஐயா இருந்து இன்னைக்கு வந்து ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கிறார். அதில் ஒரு சம்பளம் OAP. அதே மாதிரி ரேஸ் மாடு 5 மாடு சோடி, அதில் ஒரு சம்பளம். எல்லாம் நன்றிங்கய்யா. ஆனால் இன்னொன்று எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துக்கு காவல்துறையாக பணிபுரிந்து எஸ்ஐயாக இருந்து இன்னைக்கு ஹார்மோனிய கலையரசாக இருந்து எங்களுக்கெல்லாம் நல்ல பணியாற்றுறதுனால உங்களுக்கு எங்களுக்கு கோடாடி கோடி வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றிங்கய்யா. அவருக்குனையாக கோடியடி குமரன் மிருதங்க வித்தவான் மிருதங்க சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய எனது அன்பு மாப்பிள்ளை நமது காரியாவட்டி அறியாமல்ல தோப்பூரை சேர்ந்த மருது அவர்கள் இவ்வாறு மணிலே மிருதம் டோல.
நன்றி 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 நன்றி. நமது கள்ளிக்குடி காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு மருதங்குடி கிராம சார்பாக வருக வருக வரன உங்களை அன்போடு வரவேற்கிறார்கள். எப்படி பிடிச்சிருக்காங்க பாரு. கள்ளிக்குடி காவல்துறை சாவி ஆய்வர்களுக்கு பொன்னாடை படுத்தி கௌரவிக்கப்படுகிறது. ஏதோ ஐயா 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 டேய் புதிய கடை ஆக்கிடா. பேரு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நம் கண் இமைகளை எப்படி காக்கிறதோ அதே போல் நம்ம தமிழ்நாட்டை காத்து கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு எங்களது மதுரை தமிழ்நாடு நாடுகளின் சார்பாக இந்த பொன்னாடப்படுத்தப்படுகிறோம். ஆனால் இன்னொன்று என்னென்னா நம்ம காவல்துறை அதிகாரிலாம் நிறைய அறிவுரை சொல்கிறாங்க, அது யாருமே கேட்கறது கிடையாது. காவல் நம்ம தெய்வம்ன்ற காவல், அது தெய்வம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டை கட்டுக்காக்கக்கூடியது காவல், அவங்களும் தெய்வம் தான். அது நம்மளை நிறைய அறிவுரை சொல்கிறாங்க, கேட்கறது கிடையாது. எல்லோரும் டூ வீலரில் போகையில் ஹெல்மெட்டு போட்டு போங்கன்னு சொல்கிறாங்க, அது யாருமே ஏற்றுக்கிறது கிடையாது. அதே போல் யாரும் வண்டியில் போகையில் மது எறிந்து போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் கேட்கறது கிடையாது. அதே மாதிரி மொபைல் புகையில் பேசாதீங்க, நிப்பாட்டி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதையும் நம்ம கேட்குறதே கிடையாது. அதனால் நமது காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு, கள்ளிக்குடி காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சார்பாகவும் எங்களது இசைக்கலைஞர் சார்பாகவும் எங்கள் நடிகர்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடையை கைத்தறியாக எங்களது அனுபவிக்கிறோம். ஐயா, என் முகத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா காரியாவட்டிய பக்கம் அதிகமாக நாடகத்துக்கு வருவேன் நான், ஏன்னா கள்ளிக்குடி பக்கமும் அதிகமாக வருவேன். நான் ஒரு குடியார நாயி, குடிச்சிட்டு எங்கேயும் அசதியாக படுத்துருவேன். என்னை சந்தேக கேஸில் மட்டும் பிடிச்சிடாதீங்க. அதற்கனையாக பலவாத்திய மன்னன், பலவாத்திய புகழ் சொல்லக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் நமது திருப்போணம் அறியாமுள்ள கல்விமணியைச் சேர்ந்த சத்திவேலி அவர்கள் இவ்வாறு இங்கு ஆல்ரம் அண்ட் கேள்றார். நன்றி நன்றி. ஏன்னா காலதாமதம் காரியக்காடு, ஏன்னா நம்மளே போட்டு அருவியாக அறுத்துக்கிட்டோம், இரண்டாக்காலை பப்புனுங்கான போட்டு இழுவியாக இழுத்துக்கிட்டு கிடைக்கும். எப்படாக்கால் இந்த முகரை உள்ளே போயிட்டு அடுத்த டான்ஸுக்கார அப்படியே காமிப்பான் அப்படின்னு பூரா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு நல்லா தெரியும். நான் அறுக்க மாட்டேன், நீங்கள் பொறுக்க மாட்டேங்கிறதுனால இன்னைக்கு வந்திருக்க டான்ஸு அவன் புரிஞ்ச வேறு அருவாளோடு வந்திருக்கானு. இங்கே எங்களுக்கு தாயும் தப்புனவங்க சீன் தலைமை செய்ய காத்து கொண்டிருக்கும் அன்பு மச்சான் நமது காரியாபட்டி அறியாமல்ல கீழே காஞ்சனகுளத்தைச் சேர்ந்த நமது ராமர் அவர்கள் இவ்வாறு சீன் தாளம். நன்றி. தானத்திலே தானம் சிறந்த தானம் அன்னதானம். எங்களை சிறப்பான முறை உணவளித்த நமது மருதங்குடி கிராமத்தார்களுக்கு நன்றி. மைக்கன குயிக்கு டீப்பு நல்ல டாப்னு சொல்லக்கூடிய ஒலி ஒளி அமைப்பாளர் இன்று தினத்திலே இவ்வாறு வட்டாரத்திலே தனக்கென்ற ஒரு புகழ் பெற்றக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பு மாப்பிள்ளை நமது ஊர் அருகாமல் உள்ள எஸ் வெள்ளாகுளத்தைச் சேர்ந்த பி சரவணன் அவர்கள் இவ்வாறு முறையிலே ஒலி ஒளி அமைப்பு. சரவணன் பார்த்த உடனே எங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சுப்பா. உண்மையிலே மாப்பிள்ள
இன்னைக்கு சங்கத்துல ஒவ்வொரு ஊர்லேயும் போன உடனே எங்களுக்கு மை செட்டை தான் பார்ப்போம், வேற எந்த சந்தோஷமும் கிடையாது. மை செட்டு யாரு, மை செட்டு இந்த செட்டு, ஆஹா இன்னைக்கு சூப்பரா, இன்னைக்கு நிம்மதியாக தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்து மருதங்குடி நுழைஞ்ச உடனே எங்களுக்கு வந்துருச்சு. இன்னொன்று மாப்பிள்ள, சங்கத்தில் முதல் நம்பர் மைச்செட்டில் நீங்கள் ஒன்றா இருக்கீங்க, அதை எழுதி வச்சுருக்காங்க அங்கே. அந்த மாதிரி அருமையாக அமைச்சிருக்கீங்க, நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக ஆடல் அரசை அபிநய சுந்தரி, அபிநய மொட்டு சுந்தரி, ஏ சுந்தரி, சுந்தரி, என்னடா ஆடல் அரசு அபிநய சுந்தரி என்று சொல்லக்கூடிய மல்லிகை மொட்டு இளம் செட்டு என்று சொல்லக்கூடிய நமது அன்பு சகோதரி சுந்தரி அவர்கள் இவ்வாறு மடிலை டான்ஸ் ஆனி காமி. கலையே உன் விழி கூட கவி பாடுதே, கலையே உன் விழி கூட கவி பாடுதே, தங்க சிலையே உன் நிழல் கூட ஒளி வீசுதே, ஒளி வீசுதே, கலையே உன் விழி கூட கவி பாடுதே. நிலவோடு விளையாடும் தாராவும் நாளே, நிலவோடு விளையாடும் தாராவும் நாளே, அலைமோதும் வேலை பாராய்க நாளே, நான் அலைமோதும் வேலை பாராய்க நாளே, அனுராக நிலையே பாராய் முன்னாளே, கலையே உன் விழி கூட கவி பாடுதே, தங்க சிலையே உன் நிழல் கூட ஒளி வீசுதே, ஒளி வீசுதே, கலையே உன் விழி கூட கவி பாடுதே. சிறப்பான மேலே பந்தல் அமைத்து கொடுத்த ஞான பிரகாஷ் எஸ் வெள்ளாகுளம் அவர்களுக்கு நன்றி கண்ட வணக்கம். பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருவர்கள் அன்புடன் அழைக்கிறோம். இப்படிக்கு நமது ஸ்ரீ கருப்பாய் என்ற சிலக்காரியம்மன் கோவில் கிழக்கு தெரு மற்றும் வடக்கு தெரு பங்காளிகளும் மருதங்குடி கிராம பொதுமக்கள் சார்பாக கடிச்சுண்டு பணி ஆரம்பிச்சாச்சு. நன்றி வணக்கம். பொம்பளை பிள்ளை ரெடி ஆயிருச்சு, அந்த பிள்ளையை வெளியே தெளிய வைக்கிறோம்னால இந்த நாடக அமைப்பாளர் பெருமதிப்புக்குரிய இந்த மண்ணின் மைந்தனமான வீரபாண்டிய கட்டப்பணத்திலே சீரும் சிறப்பான முறையில் புகழ் பெற்று வந்த அன்பப்பா நமது ஜிஎம் நமது அழகு அவர்கள் சார்பிலும் எங்களை சார்பிலும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சார்பில் நன்றி நன்றி சொல்ல மனு சென்று பணி ஆரம்பிச்சாச்சு. உங்கள் முன்பாக பப்புனான் நடித்து கொண்டு இருக்கும். உங்களுக்கு தெரிந்தவனாக இருந்தாலும் கூட தெரியாதவனாக இருந்தாலும் கூட உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருப்பதனால ஏன்னா இந்த மேடைக்கு வருடந்தோறும் என்னை மறக்காமல் வருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த முத்துவேலு நமது மருதங்குடி கிராமத்தார்களுக்கு ஒரு ஊருக்கு பெருமை தேடி தருது அதாவது நமது வளையங்குளம் அருகாமுள்ள நல்லூரை சேர்ந்த வி முத்துவேல் உங்கள் பப்னாகவும் இன்னும் பல விடங்கள் அளிக்க காட்சியளிக்கின்று என் பணி ஆரம்பிக்கின்றேன். நன்றி வணக்கம் 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 வணக்கம். நீ பொட்டு வச்ச தங்க கூட ஊருக்கு பணி மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோறான தங்கரதம், அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி, அறவோம் பேர சொல்லும் பட்டி தட்டி, நல்லவன் தான் இவன் வல்லவன் தான், நல்லதல்லா இங்கே சொல்ல வந்தா இவன், நல்லவன் தான் மகன் வல்லவன் தான் இவன், நல்லதல்லா இங்கே சொல்ல வந்தா, நாடெல்லாம் நாடெல்லாம் வெல்ல வந்தா, அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி, அறவோம் பேர சொல்லும் பட்டி தொட்டி. அதாவது ஒரு ஊருக்கு வந்து பேர் வரணும்னா சிறந்த ரேஸ் மாடு இருக்கணும், இல்லைன்னா ஜல்லிக்கட்டு காலம் இருக்கணும், அந்த ஊர் பேரை சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு கலைஞர் இருக்கணும். இந்த ஊரை பொறுத்தளவில் நல்லூரை பொறுத்தளவில் இன்னைக்கு 4 சிஷியனை உருவாக்கி விட்டுருக்கேன். 5 சிஷியன், இவன் வயசுக்கு 5 சிஷியனை உருவாக்கி விட்டான், 5 டான்ஸ்காரங்களும் உருவாக்கி விட்டான். 5 பேரும் 10 பேரும் கொடிக்கிட்டு தான் பிறக்காங்க, குருவை மிஞ்சிட்டாங்க. அதுபோல் மருதங்குடி அழகுனா
எங்கள் ஏரியாவிலாம் ராமநாதபுரம் ஏரியா முதுகுளத்தூர் ஏரியா கமுதி ஏரியாவில் செல்ல பிள்ளையா அழகுண்டா ஒரு செல்ல பிள்ளை மாதிரி. அது ஊருக்கு பெருமை. மருதங்குடி எங்கே இருக்குன்னா அந்த அழகு ஊருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஊருக்கு பெருமை தர்றது சிறந்த அரசியல்வாதி 1, 2 ஜல்லிக்கட்டு காளை, 2வது ரேஸ் காளை, 3வது கோடாங்கி, 4வது கலைஞர். இவங்கெல்லாம் இருந்தால் அந்த ஊருக்கு பெருமை. அந்த மாதிரி இந்த ஊர் பெருமையை மருதங்குடி என்று நாள்தோறும் மேடை தோறும் 365 நாட்களில் 300 நாட்கள் சொல்லக்கூடிய ஒரே அழகு எங்களுக்கெல்லாம் மிக ஒரு பெரிய அனுப்பு பெரியார். நீ உருவாக்கிட்டே இரு, நல்லா இருக்கட்டும். நன்றி. சரிங்கய்யா, நன்றி. பொம்பளை பிள்ளை அனுப்பிடுறேன். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஐயா உங்க இடத்த சொல்லணும். இதை சொல்லு, மத்தால சொல்ல மாட்டேன். சொல்லு. என்னங்கய்யா வீட்டில் என்னையா பொழப்பு? ஏன்டா மாதம் கிட்டத்தட்ட எவ்வளோ 1,20,000 ரூபா சம்பாதிக்கிற. அப்போ வரி பணம் கேட்க போகிறேன். கலெக்டர் கூட சம்பளம் வாங்க முடியாதா? ஒரு நாளைக்கு 4,000 ரூபாண்டா பார்த்துக்க. 30 நாளைக்கு 3 நாங்க 12. அப்படி சொல்லுங்க. யூடியூப்ல எடுக்கிட்டு போட்டு விட்டு அப்புறம் வரி பணம் கட்ட வர சொல்லிட்டேன். ஜெயிலில் பிடிச்சி போட சொல்றீங்க. அப்ப அப்படிலாம் வராது. உனக்கு வரி விலக்குப்பா. உங்ககிட்ட தான் நான் சொல்லணும். அதை சொல்லு. என்னங்கய்யா வீட்டில் ஒரு பொழப்பா? எப்ப பாரு என் பொண்டாட்டி இன்னும் சந்தேகப்படுறான். சந்தேகம் அந்த அளவுக்கு நடந்துக்கிற கூடாதுப்பா. சந்தேகம் என்பது சரக்கு, அது பெண்கள் மனசிலே இருக்கு. அப்படி இந்த மாதிரிதான் சந்தேக கோடு சந்தோஷ கேடு. எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி என் மேல சந்தேகப்படுறான். சரி இப்படி சந்தேகப்படுறான்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சரின்ட்டு நானும் நாடகத்துக்கு வந்துட்டேன். நாடகத்துக்கு வந்துட்டா எங்க வீட்டுக்கு பக்கத்துல அந்த வீட்டுக்கார அம்மாவிட்ட போய் நான் நாடகத்துக்கு வந்தா அங்கேதான் பேச்சு துணைக்கு போயிடுவா. அப்ப பேச்சு துணைக்கு போயிட்டா அந்த பக்கத்து வீட்டுக்காரி புருஷன் வெளிநாடு போயிட்டா அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு செல்லு வாங்கி அவன் பொண்டாட்டி கொடுத்துட்டான். அப்போ பொண்டாட்டிட்டு கொடுக்குமே எப்போ பார்த்தாலும் இப்போத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீடியோ கால் தானே, செல்லு இல்லாத மனுஷனே கிடையாது. ஆமாம். அப்போ செல்லில் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ செல்லில் பேச எக்கா யாருக்கா பேசுறது? ஏன் பொண்டாட்டி அவட்ட கேட்க ஏன் புருஷன் பேசுகிறாரு அப்படின்னு. ஏக்கா இப்படிலுமாக்கா இருக்குது, இப்படியெல்லாம் வீடியோ இப்படி பேசுவாங்களா? புருஷன் பொண்டாட்டிக்கும் புருஷன் இப்படி நேரடியாக பேசுவாங்களா அப்படின்னு. அடி இது வீடியோ கால்றி அப்படின்னு சொல்லி ஏன் பொண்டாட்டிட்ட சொல்ல. சரி. ஏன் பொண்டாட்டிக்கு ஒரு ஆசை, என்னடா வெளிநாட்டுல இருந்து அவன் புருஷன் அங்கே இருக்கான், அவன் எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கான், நம்ம புருஷன் உள்ளூர்ல இருந்துகிட்டு நம்மளை பார்க்க மாட்டேன்றான், டெய்லி எப்ப பார்த்தாலும் நாடகத்துக்கே ஓடி போயிடுறான், தூங்குறான், நம்மளும் ஒரு நாடகத்துக்கு நம்ம செல்லு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் பொண்டாட்டி நான் வீட்டுக்கு போறேன். ஐயா வீட்டுக்கு போனா எனக்கு செல்லு வேணும்னா அடம் பிடிக்கிறா. சும்மாவே என் மேல சந்தேகப்படுறா. நான் என்ன செய்யறது? அவளுக்கு சும்மா படிப்பு வசனமும் தெரியாது, என்ன விவரம் தெரியாது. சரி நம்ம பொண்டாட்டி செல்லு கேட்டுட்டாலே, ஓ பொண்டாட்டின்னு சொல்றா, அதான் நம்ம ஏன் பொண்டாட்டி தாங்க. அப்ப செல்லு கேட்டுட்டாளேன்னு சொல்லி நான் ஒரு செல்லை வாங்கி கையில கொடுத்துட்டேன். அப்ப நான் சொல்றேன், வாடி இந்த நம்பருக்கு போன் பண்ணணும்னா என் நம்பரை எழுதி வச்சுக்க, 97 91 46 89 82. இதுதான் என் நம்பரு. இதுக்கு நீ பச்சை பட்டன்ல அமுக்குனாக்கா எனக்கு ஃபோன் வரும். அதே நான் கட் பண்ணணும்னா இதை கட் பண்ணிடு, சிகப்பு பட்டனா கட் பண்ணிடு அப்படின்னு சொன்னதுமே அதே மாதிரி என் பொண்டாட்டி நம்பரை போடுறா. சரி. ஆமாம் 15,000க்கு வாங்கி கொடுத்துருக்கேன். 97 91 46 89 82க்கு ஃபோன் பண்ணுறா. நான் ஒரு கேனப்பைய சும்மா இருக்கப்படாது, நான் வேற பக்கம் பேசிக்கிட்டு இருக்கேன். போன் பேச அன்னைக்கேண்டு என் மாமியாவும் என் மாமனாரும் விருந்து வந்திருக்காங்க. சரி. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. சரி. அப்ப ஏன் பொண்டாட்டிக்கு ஒரு ஆசை, அத்தாடி நம்ம புருஷன் நம்ம நாடகத்துக்கு போயிருக்கிறாரு, செல்வ வாங்கி கொடுத்து நம்ம அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க, சொல்லுவோம் ஒரு கறி மீன் வாங்கிட்டு வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு போன் பேச பட்டனை போட்டு பேசுறா. அப்ப பேசையில நான் அடுத்த ஆள்கிட்ட பேச சும்மாவே என் பொண்டாட்டி சந்தேகப்படுறவ அந்த டச்சு செல்ல இருந்து சொல்லுது, நீங்க அழைக்கும் வாடிக்கையாளர் அடுத்தவருடைய தொடர்பில் இருக்கிறார். அது கம்ப்யூட்டர்ல தான் சொல்லும், அது பொம்பளையாளது அதுலயும் சொல்லும். குடிக்குமா என் குடிக்கு நினைச்சேன். அந்த அவசாரிட்ட கொடுத்துட்டு நீ இந்த செல்ல அவட்ட கொடுத்துட்டு நீ எங்கடா போன? ஏண்டா நாடகத்துக்கு போறோம்னு சொல்லி இந்த சோழியும் வச்சிருக்கியா, இந்த சோழியும் பாக்குறியான்னு சொல்லி என் பொண்டாட்டி திருப்பி கட் பண்ணிட்டா.
சரி. திருப்பி யாருக்கா போன் பண்றா, எருக்கு நம்ம இந்த இருக்கா போஸ்ட் வேணும்னு. நான் அதிக நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் திருப்பி அதே வசனத்தை சொல்லுது, நீங்க அழைக்க வாடிக்கையாளர் இன்னமும் அடுத்தவர்கள் இன்னும் தொடர்வரியா இருக்கிறார். முடிஞ்சு வேணா வீட்டில் வக்காளி சும்மாவே சந்தேகப்படுறவ இங்க இருந்து அருவாமணி வச்சு தூக்கி படியாத பிள்ளை பாவம். ஐயா இங்க இருந்தா வீட்டுக்கு போயில சும்மா போகக்கூடாது. ஐயா ஆனந்தத்தோட பாட்டோட ஓடுறாரு. எப்படி போறேன், எத்தனை மணிக்கு உன்ன வர்ற சொன்னடி, நீயும் எத்தனை மணிக்கு நீயும் வந்திருக்கடி. வீட்டுக்கு போயிட்டேன். நான் தூக்கிக்கிட்டு வைக்க காலை காலை என் பொண்டாட்டி தூக்கிக்கிட்டு நிக்க எதை விளக்க மாத்த ஏன்டா அசிங்கப்படுத்தாதா அப்படின்னு சொல்லி அவ தூக்கிட்டு நிக்க, நான் தூக்கிட்டு வைக்க. சரி. என்னடி அப்படின்னு, நிப்பாட்டுறா உன் வகுசி, உன் வகுசி தெரியாதக்கு. இந்த பூலாட்டு ஏன்ட்ட பூலாட்டாத, உன் முகர தெரியும். நீ உன் செல்ல கொடுத்துட்டு அந்த சக்காளித்திட்ட கொடுத்துட்டு நீ எங்கடா போன, அந்த சக்காளித்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. ஓன் செல்ல அவ எப்படி அவ பேசுனா, அவளை தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு வாடா, அப்பத்தாண்டா அவளை ஒட்ட அறுத்துருவேன். அப்ப தலைமைத்த அப்படின்னு சொல்லி அவ சொல்ல, என்னடி அப்படின்னு. நான் யார்கிட்டையுமே பேசலடி அப்படின்னு. சும்மா நிப்பாட்டு, அவதான் பேசினால என்ன, நான் உனக்கு போன் பண்ணல, நீ அடுத்த தொடர்பு இருக்கிறான்னு அவட்ட செல்ல கொடுத்து அவ சொல்லிட்டா என்னட்ட அப்படின்னு இவ சொல்ல. அப்பத்தான் நான் சொன்னேன், வாடி அப்பத்தான் நான் சொன்னேன், வாடி நான் அடுத்த ஆள்கிட்ட போன் பண்ணி பேசையில நீ அந்த நேரம் எனக்கு போன் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் மூலத்தில் நீங்க அழைக்க வாடிக்கல அடுத்த தொடர் இருக்கான்னு சொல்லும். இதனால தான் இப்போ நான் போன் பண்ணுறேன், இப்போ எனக்கு போன் பண்ண சொல்லி அடுத்த ஆள்கிட்ட நான் போன் பேசையில அப்போ என் பொண்டாட்டி எனக்கு போன் பண்ண சொன்னேன். அப்பத்தான் அவர் அதே மாதிரி வசனம் சொல்லிச்சு. அப்பத்தான் அப்போ என் பொண்டாட்டி என்னை நம்பினா அதே மாதிரி. ஆனா அந்த பாவத்தை நீ எப்படி முட்டாள வச்சிருக்கா பத்தியா, அதான்டா திறமை. அதுக்கு தான் சொல்றது, புருஷன் பொண்டாட்டியை நம்பணும், பொண்டாட்டி புருஷனை நம்பணும். அப்பத்தான் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அதனால எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னால இதை என் பணி ஆரம்பிச்சு பொம்பளை பிள்ளை வரையும் அனுப்ப போறேன். நீங்களே எப்படி இருக்கணும், நடிப்பவர்களுக்கு ரசிப்பவர்களுக்கு நட்பு இருப்பதனால எப்படி இருக்கணும் தெரியுமா, நடிப்பவருக்கு ரசிப்பவருக்கு நட்பு இருக்கணும், நல்ல தமிழ் சொல்லாலே அன்பு இருக்கணும், நடிப்பவருக்கு நட்பு இருக்கணும், நல்ல தமிழ் சொல்லாலே அன்பை வளர்க்கணும், நடிப்பவருக்கு ரசிப்பவருக்கு நட்பு இருக்கணும், நல்ல தமிழ் சொல்லாலே அன்பு வளர்க்கணும், நல்ல பண்பு வளர்க்கணும், நடிப்பவருக்கு ரசிப்பவருக்கு நட்பு இருக்கணும், நல்ல தமிழ் சொல்லாலே அன்பை வளர்க்கணும். அன்பார்ந்த இளைஞர்களே, அந்த காலத்தில் குடித்தவங்கெல்லாம் நல்லா ஹெல்த்தாக தான் இருந்தாங்க, 10 பிள்ளை பெற்றாங்க. ஆனால் இந்த காலத்தில் உள்ள மது புறா விஷம். மதுவுக்கு திருடன் கூட திருந்திடுவான், ஆனால் இப்போ உள்ள மதுவை குடித்தவன் திருந்தருக்கு வழியே இல்லை, அடிமையாக்கிரும். சிறுமொழியை தொற்றும், சிறுமொழி தொட்டவுடனே அது அந்த நேரம் வந்தவொடனே கேட்கத்தான் செய்யும். தயவுசெய்து இப்போ உள்ள மதுவை இளைஞர்கள்
நாங்கள்லாம் வாழ்ந்து முடிந்து விட்டோம். இளைஞர்கள் மது பழக்கத்துக்கு அடிமையாகாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கொடிய தீமையானது மது பழக்கம் ஒன்று தான். மற்ற எல்லாமே செய்யலாம். மதுவுக்கு மட்டும் அடிமையாகி விட்டால் அவங்களை திருத்தவே முடியாது. எந்த பெண்களும் நீ வாக்கப்பட மாட்டாங்க. பெண்கள்லாம் ரொம்ப விழிப்புணர்வு ஆகிட்டாங்க. எந்த குழந்தையும் நீ குடியாத மதுப்பிரியர்களை திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். ஆதலால் எக்காரணத்தை கொண்டும் இப்போ உள்ள மதுவுக்கு அடிமையாகி விடார்கள். குடிக்காதே தம்பி, குடிக்காதே, குடிக்காதே தம்பி, குடிக்காதே. வறுமை வந்துடும் மறந்து விடாதே, உடம்பையும் கெடுத்து நடந்து கொள்ளாதே. குடிக்காதே மதுவை, குடிக்காதே, குடிக்காதே தம்பி, குடிக்காதே. வறுமை வந்துடும் மறந்து விடாதே, உடம்பையும் கெடுத்து நடந்து கொள்ளாதே. குடிக்காதே மதுவை, குடிக்காதே. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, புதுசா குடிப்பதை நிறுத்திக்கோ. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, புதுசா குடிப்பதை நிறுத்திக்கோ. மதுவை புதுசா குடிப்பதை நிறுத்திக்கோ. தெரிஞ்சு தெரியாம குடிச்சிருந்தா அதை திரும்ப குடிக்காம இருந்துக்கோ. தெரிஞ்சு தெரியாம குடிச்சிருந்தா அதை திரும்ப குடிக்காம இருந்துக்கோ. குடிக்காதே மதுவை, குடிக்காதே. வறுமை வந்துடும் மறந்து விடாதே, உடம்பையும் கெடுத்து நடந்து கொள்ளாதே. குடிக்காதே தம்பி, குடிக்காதே. திட்டம் போட்டு குடிக்கிற கூட்டம் குடித்து கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு குடிக்கிற கூட்டம் குடித்து கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற அரசு டாஸ்மாக்கு கடன் நடத்துது. சட்டம் போட்டு தடுக்கிற அரசு டாஸ்மாக்கு கடன் நடத்துது. நீயே பார்த்து திரும்ப விட்டா குடியை வெறுக்க முடியாது. நீயே பார்த்து திரும்ப விட்டா குடியை வெறுக்க முடியாது. குடிக்காதே மதுவை, குடிக்காதே, குடிக்காதே தம்பி, குடிக்காதே. வறுமை வந்துடும் மறந்து விடாதே, உடம்பையும் கெடுத்து நடந்து கொள்ளாதே. குடிக்காதே தம்பி, குடிக்காதே. ஒவ்வொரு நாளும் வீணா போகும், உழைக்கிற காசும் இருக்காது. நீ உழைக்கிற காசும் இருக்காது. ஒவ்வொரு நாளும் வீணா போகும், உழைக்கிற காசும் இருக்காது. நீ உழைக்கிற காசும் இருக்காது. குடிக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, குடிக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, உழைக்கிற நோக்கம் வளராது. குடிக்காதே தம்பி, குடிக்காதே. வறுமை வந்துடும் மறந்து விடாதே, உடம்பையும் கெடுத்து மடித்து விடாதே. குடிக்காதே தம்பி, குடிக்காதே. தம்மா, குடிக்காதே மதுவை, குடிக்காதே. கைதட்டி அன்பு உள்ள ஒரு உள்ளத்துக்கு நன்றி.